வந்தேன் கேட்டேன், காசு வச்சிருக்காப்பா, பொண்டாட்டி கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லவும் எங்கள் வீட்டுக்காரர் போய் 1,00,000 ரூபா எடுப்போம் வாடான்னு கூட்டிகிட்டு போனதுக்கு அவரை கையெழுத்து போட சொல்லிட்டு, கண்ணும் தெரியாது ஒன்றும் தெரியாது, கையெழுத்து போட சொல்லி பூராத்தையும் எடுத்து உடனே அவன் பேரில் போட்டுட்டு 3ஆம் நாள் ஊருக்கு போயிட்டார் சார். 4 பொண்ணு ஒருத்தன் அவன் தோண்டி அது அள்ளிக்கிட்டு போனதுக்கு நாங்கள் தான் கொடுத்தோம்னு இப்போ 4 பொண்ணு எங்களை வந்து பார்க்க மாட்டாங்க. சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது? சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் தான் போய் கேட்குறதுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறான். சிறுக சிறுக சேர்த்த 5 லட்சம் ரூபாய் பணத்தை பெற்ற மகனை அபகரித்தாரா? தள்ளாத வயசு ஒரு பக்கம், கண் பாதிப்பு ஒரு பக்கம், மருத்துவ செலவு ஒரு பக்கம், வாழ வழி இல்லைன்னு பணத்தை திரும்ப பெற்று கொடுங்கன்னு தாயும் தந்தையும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் கிட்ட மனு கொடுத்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தி இருக்கு. சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவிலுக்கு பக்கத்துல நெடுங்குளம் அப்படின்ற கிராமம் ஒண்ணு இருக்கு. இங்க மணிங்கிற முதியவர் கொல்லம் பட்டறை அமைத்து பிழைப்பு நடத்தி வந்திருக்காங்க. இவங்களுக்கு 4 மகள்களும் ஒரு மகனும் இருக்காங்க. வயசான காலத்துல மருத்துவ செலவுக்கு தேவைப்படும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா போஸ்ட் ஆபீஸ்ல 5 லட்சம் ரூபாய் சேர்த்து வைத்திருந்திருக்காங்க. மணி அவர்களுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி கண் பார்வை கோளாறு ஏற்பட்டதாகவும் இவரோட மனைவிக்கும் மருத்துவ செலவு அதிகமா ஆகுறதுனால மகன் கிட்ட சேமிச்சு வச்சிருந்த பணத்துல சுமார் 2.5 லட்சம் ரூபாய எடுத்துட்டு வரதுக்காக கையெழுத்து போட்டதா சொல்லப்படுது. ஆனா மகனான ஆசை தம்பி அந்த முழு பணத்தையும், அதாவது 5 லட்சம் ரூபாய் பணத்தையும் எடுத்துக்கிட்டு வெளிநாட்டுக்கு சென்றதா சொல்லப்படுது. இந்த பணத்தை மீட்டு கொடுக்க கோரி காளையார் கோவில் காவல் நிலையத்துல இந்த தம்பதிகள் புகார் கொடுத்ததா சொல்லப்படுது. இதை தொடர்ந்து நடவடிக்கை எடுக்காததுனால சிவகங்கை மாவட்டம் காவல்துறை கண்காணிப்பாளர் கிட்ட முதியவர் மணி தன்னோட மனைவியோட மனு கொடுத்ததா சொல்லப்படுது. வயசான காலத்துக்கு தேவைப்படுன்றதுக்காக சேமிச்சு வச்ச காசையும் மகன் மோசடி செஞ்சு அபகரித்ததா சொல்லப்படும் இந்த செய்தி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு.